இந்த வீடியோக்குள்ளார ஒரு ஃபேஸை பர்ஃபெக்டாக அவுட்லைன் போடுறதுக்கு நான் ஒரு 6 டிப்ஸை வந்து சொல்லியிருக்கேன். அந்த 6 டிப்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக உங்களாலேயும் பர்ஃபெக்டாக அவுட்லைன் போட முடியும். அந்த 6 டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்கு புரியும். நான் சொல்லக்கூடிய இந்த 6 டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பிகினர்ஸும் யூஸ் பண்ணலாம், மீடியமாக டிராயிங் வரைய அவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்று கொடுத்துட்றேன். இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீமி ஆர்ட் தமிழ். ஸோ இந்த சேனலில் நம்ம டிராயிங் பற்றின டுட்டோரியல் வீடியோஸ், பென்சில் டுட்டோரியல் வீடியோஸும், கலர் பென்சில் டுட்டோரியல் வீடியோஸும் போடுறோம். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பிளான் வச்சுருக்கோம். நீங்கள் டிராயிங் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்தீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு தான் கரெக்டாக வந்திருக்கீங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்ட் அவுட்லைன் போடுறதுல நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னாக்கா, அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேஸ் ப்ரப்போர்ஷன்ஸ். உங்களுக்கு புரியல, இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அமரன் படத்துடைய சிவகார்த்திகேயனுடைய போஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபேஸு. இந்த ஸ்ட்ரைட் ஃபேஸை நம்ம டிராயிங் பண்ணுறதுக்கு சென்டரில் ஒரு கோடு போட்டோம்னா ரைட்டு தனியாக லெஃப்ட்டு தனியான்னு பிரித்து கரெக்டாக நம்ம வந்து சிமெண்ட்ரிக்காக வரைய முடியும். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் ரைட் சைடில் இருக்கக்கூடிய பிக்சரும். ஸோ இந்த மாதிரி சாஞ்சிருக்கக்கூடிய ப்ரப்போர்ஷன்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அவுட்லைன் போட்டோம் அப்படின்னா அந்த அவுட்லைனும் இப்போ இந்த ஃபேஸ் எப்படி சாஞ்சிருக்கோ அதே மாதிரி நம்ம சாஞ்ச மாதிரி தான் வரையணும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரப்போர்ஷன்ஸை புரிஞ்சிக்காமல் கோணமானலாம் வரைஞ்சிருங்க, அந்த தப்பை பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிப் நம்பர் 2, டிராயிங்கோடைய பிளேஸ்மெண்ட், அதாவது ஃபேஸ் பிளேஸ்மெண்ட் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த சிவகார்த்திகேயன் ஃபோட்டோ தான் நான் வரைஞ்சிருக்கேன் இந்த வீடியோக்குள்ளார. ஸோ இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபேஸு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பருடைய சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ரெக்டாங்கிள் இதில் இருக்குது. நம்மளுடைய ஸ்கெட்ச் புக் பார்த்திங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் ஸ்கெட்ச் புக்காக இருந்தால் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கெட்ச் புக்கே நான் எடுத்துக்கிறேன். இது A5 சைஸ் தான். ஸோ இதில் வந்து நம்ம டிராயிங்கு அது வந்து எங்கே அந்த ஃபேஸ் எப்படி வருது, அந்த ஃபேஸ் நம்ம எங்கே வரையணுங்கிறத வந்து நம்ம வந்து தீர்மானிக்கணும். அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்குது, மேலே கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். நடுவில் ஃபேஸ் இருக்குது, கீழே அதோட கையெல்லாம் வரைகிற இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நான் என்னோடய பேப்பரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல முடியுது, கட்டை விரல் இருக்கிற இடத்துல நடுவில் ஃபேஸ் வரைவோம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கையும், மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் இருக்குது, சைடில் நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வரையணும். ஸோ நம்ம இதுவே சைட் ஃபேஸ் அப்படிங்கிறப்போ அந்த கேப்பு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும், இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஃபேஸே முடிஞ்சு போய்டும் இந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரப்போர்ஷன்ஸ் இதுக்கு வந்து நம்ம ரொம்பவே முக்கியம். டிராயிங்கோட பிளேஸ்மெண்ட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் வரையணும். டிப் நம்பர் 3, ஃபேஸோடைய பார்ட்ஸ். அதாவது ஒரு ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 பார்ட்டாக பிரிக்கலாம். இது வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதோடைய ஹேர் லைன்லேருந்து ஐப்ரோ லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் சொல்கிறேன் இல்லையா, இது வரைக்கும் ஃபேஸோடைய பார்ட் 1ன்னு நம்ம வைக்கணும். அந்த கண்ணிலேருந்து மூக்கோடைய எட்ஜஸான அந்த லைன் முடியுது பார்த்தீங்களா, இதுலேருந்து 2வது பார்ட்டுன்னு வைக்கணும். அதுக்கு கீழேருந்து சின்ன வரைக்கும் 3rd பார்ட் வைக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, டிராயிங் பண்ணுற பிகினர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த நோஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் இருக்குது பார்த்தீங்களா, பொதுவாக அந்த ஸ்ட்ரைட் ஃபேஸில் இந்த ரைட் ஐயும் அப்புறம் லெஃப்ட் ஐயும் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதே ஈக்குவல் இருக்கு இல்லையா, அந்த கண்ணோடைய சைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய நோஸோட கேப் இருக்கும். இப்போ 1 சென்டிமீட்டர் வந்து இன்னொரு கண் இருக்குன்னா, ரைட் சைடில் இருக்கக்கூடிய கண் வந்து பார்த்திங்கன்னா அதுவே 1 சென்டிமீட்டர் இருக்கும். இதுவே இந்த நோஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்பும் பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் கிட்ட தான் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். இது தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான். டிப் நம்பர் 4, யூஸ் பேசிக் ஷேப்ஸ். அதாவது எந்த ஃபேஸாக இருந்தாலுமே சரி, அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்படி இல்லைனாக்கா ஓவியூல் அந்த ஷேப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓவியூல்னால் அந்த முட்டையை கவுத்து போட்டோம்னா இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்பு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைகிறதுக்கு அந்த ஓவியல் ஷேப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம முன்ன சொன்ன ஸ்டெப்பை நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். அதாவது டிராயிங்கோட பிளேஸ்மெண்ட் இங்கே தான் வரணும் ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து தீர்மானிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணணும். அதாவது யூஸ் பேசிக் ஷேப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஷேப் நான் வந்து ஓவியல் ஷேப் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஷேப்பை வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில டிராயிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஃபேஸில் இருக்கும். அந்த மாதிரி ஃபேஸுக்கெலாம் நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் போடக்கூடாது, சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஃபேஸு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில டிராயிங்க்கு நம்ம சர்க்கிள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. டிப் நம்பர் 5, யூஸ் கைட்லைன்ஸ். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஷேப் மட்டும் போட்டுட்டு யாரும் டிராயிங் வரைய மாட்டோம். ஒரு சில பிகினர்ஸ்லாம் அந்த வட்டத்தை போட்டோமா கண்ணை வரைஞ்சோமா அப்படின்னு போயிடுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த ஃபேஸுக்கு நம்ம அதுக்கப்புறம் வரையக்கூடிய கண்ணும் மூக்கு அப்புறம் சின்னதுக்கான கைட்லைன் போடணும். இப்போ அந்த கண்ணோடைய லைன்ஸ் நம்ம வரைகிறதுக்கு ஒரு சில பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி சாய்ச்சி தவறான லைன்ஸ் வந்து போடுவாங்க. இந்த லைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சிமெட்ரிக்காக இருக்கணும்.
அதாவது ஸ்ட்ரைட் லைன்ஸ் போடணும். அவ்வளோதான், ஒன்றும் சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். இப்போ இந்த கண் வந்து சைஸ் நம்ம வந்து முடிவு பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இதுக்கு ஏதாவது சைஸ் இருக்கா ப்ரோ தனியாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிகினர்ஸ் குழம்புவீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மூலிமா தான் வரும். நம்மளே பார்த்தா தெரியும் இந்த கேப்குள்ளார இந்த கண் வரைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேஸை இன்னும் சிம்பிள் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட் ஃபேஸாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுங்க. இதுவே ஃபேஸு சப்போஸ் வளைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லைனை வந்து நம்ம வளைஞ்சி போடுற மாதிரி போடணும். இப்போ கண்ணில் இருந்து அந்த நோஸுக்கான லைன் இருக்கும் இல்லையா, இதுவும் கைட் லைன் தான். பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நான் வந்து மார்க் வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல வந்து அந்த நோஸ்க்கான அந்த லைன் வந்து போடுறேன். இதெல்லாம் கைட் லைன்ஸு. நம்ம வந்து நிறைய அவுட்லைனில் நம்ம போட்டிருப்போம். பட் இதையும் நான் வந்து இதில் வந்து ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்னா, நிறைய பிகினர்ஸ் இன்னுமே வந்து இந்த லைன்ஸோடைய அந்த யூஸ்லாம் தெரியாமல் அப்படியே ட்ராயிங் பண்ண போயிடுறாங்க. ஸோ இதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஃபேஸோடைய பார்ட் 1, ஃபேஸோடைய பார்ட்டு 2, ஃபேஸை வந்து பார்ட் 3ஆக பிரிக்கலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு நம்ம ட்ராயிங் பண்ணோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ராயிங் வரைகிறதுக்கு. டிப் நம்பர் 6, ஃபோக்கஸ் ஆன் சிமெட்ரி. அதாவது சிமெட்ரின்னு சொல்லலாம், ஈக்குவாலிட்டின்னு சொல்லலாம். இப்போது ரைட் சைடில் ஒரு கண் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய அவுட்லைனில். இதுவே லெஃப்ட் சைடில் நம்ம இன்னொரு கண் வரையணும். இந்த பிகினர்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத இப்போ பண்ணுற பாருங்க. ஒரு ஐ இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஐ வரைஞ்சிருவாங்க. அது ஈக்குவலாகவே இருக்காது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தப்பு. ஸோ நம்ம வரையக்கூடிய ஐ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் ஐக்கிலேருந்து ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஐயும் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் சிமெட்ரின்னு சொல்கிறது. இது வெறும் ஐக்கு மட்டுமா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையவே கிடையாது. இது நீங்கள் நோஸ் வரைஞ்சாலும் உங்களுக்கு அதே மாதிரி ஈக்குவலாக அந்த நோஸ் இருக்கான்னு பார்க்கணும். லிப்ஸ் வரைஞ்சாலும் பார்க்கணும். நீங்கள் ஃபேஸில் எந்த பார்ட்ஸ் வரைஞ்சாலுமே இது வந்து இம்பார்ட்டண்ட். ஃபேஸ் மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு பாடி ஷேப் வரைகிறீங்க, ஒரு ஹேண்ட் வரைகிறீங்க, இன்னொரு ஹேண்ட் வந்து சின்னதாக வரைஞ்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி. இப்போ நான் நோஸ் வரைஞ்சிட்ருக்கேன்னா நோஸ் வந்து பாருங்கள் லெஃப்ட் சைடில் கரெக்டாக போட்டுட்டுனா அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக தான் ரைட் சைடில் இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக அந்த ஸ்ட்ரைட் ஃபேஸ் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஒரு போனஸ் டிப்பு, ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் சொல்லலாம். என்னுடைய ட்ராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து சிம்பிளாக இருக்குது. இந்த ஒரிஜினல் ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஃபேஷியலோடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸை காமிக்குது. அது அவர் சிரிக்கிறாரா முறைக்கிறாரா அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் அந்த ஃபேஸில் இருக்கும். அதை நம்ம அவுட்லைனுக்குள்ளார கொண்டு வரணும். இப்போ நான் கொண்டு வரேன் பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்லைனை டார்க்காக போடாதீங்க, ரொம்பவே லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஷேடிங் பண்ணுறப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம கொண்டு வருவோம். என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸுக்கான அந்த லைன்ஸ்லாம் நான் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னோடய ஃபேஸ் வந்து மாறுறது வந்து தெரியும் பாருங்கள். நல்லா க்ளீனாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா இந்த உதடுகளில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்கு சைடில், அப்புறம் அந்த கண்ணில், அப்புறம் நெத்தியில், அந்த ஓவரால் அந்த ஃபேஸ்க்குள்ளார காதை தவிர எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் முறைக்கிறார் அப்படின்னா கண் ஒரு மாதிரி சுருங்கிறது, மூஞ்சி ஒரு மாதிரி மூக்கெலாம் விரிகிறது, இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸை உங்களுடைய பிக்சரில் கேப்சர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான அவுட்லைனை வந்து நீங்கள் போடுங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அவுட்லைனில். இதை தான் நிறைய பேர் பண்ண மறந்துடுறாங்க. சரி நம்ம ஷேடிங் பண்ணும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அந்த இடத்துல நமக்கு மிஸ்டேக்காக நடக்கும். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்து அந்த 6 டிப்ஸு, போனஸ் டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.